மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. என்னடா இருக்கு கார் இது பத்திக்கிச்சு அப்படின்னு நீனா அப்புறம் வீட்டில் பத்திக்க அதோட. ஏய் கைஸ் என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜிஎஸ்கே வீரா விளாக்ஸ். இதுக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானலுக்கு வந்துருக்கோங்க. இந்த கொடைக்கானலை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோஸ் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's get back to video. இவர் தான் நம்மளோட நண்பர் சஞ்சய். மணி வணக்கம். அவர் வந்து ஜெகதீஷ். சார பாம்பு. இவர் பேர் வந்து வேம்பரஸ். நிறைய வீடியோ மாட்டு ரவி பார்த்துருப்பீங்க. இவர் பேர் வந்து பிரதாப். என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. என்ன அப்படின்னா அவர் வந்து பாக்ஸிங் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடைக்கானலில் வந்து லேக் வந்திருக்கோம். லேக்கில் வந்து நம்ம வந்து போட் ரைடு போக போகிறோங்க. அன்பா போட் ரைடு போகலாங்களா? போகலாம். போட்டுன்னு வரல, வந்தோடனே போகலாம். இப்போ நம்ம வந்து போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. வந்தோடனே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். மொத்தம் 2 போட்டு, அதாவது இந்த காலில் பெடல் பண்ணி சைக்கிள் மாதிரி ஓட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி போட்டு தான். 2 பேர் போகிற போட்டு வந்து 200 ரூபா. இதே வந்து 3 பேர் 4 பேர் போகிற போட்டு வந்து 300 ரூபா. நாங்கள் வந்து 300 ரூபா போட்டு ஒன்று, அப்புறம் 200 ரூபா போட்டு ஒன்று, மொத்தம் 5 பேர். போட்டு சவாரி முடிச்சதுக்கப்புறம் தாங்க அடுத்தது எங்கே போகணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து கொடைக்கானல் தான் ஃபஸ்ட் டைம். அதனால் எங்கே போகணும், எங்கே ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்றதே எங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரில. ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால ரூமே புக் பண்ண தெரியாமல் புக் பண்ணிட்டோம். அதாவது கொடைக்கானலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்து நம்ம வந்து ரூம் புக் பண்ணியாச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ் வந்து பிளான் பண்ணி வந்தோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே. எத்தனை மணிங்கண்ணா? 56 நம்ம போட்டில் ஏறியாச்சு. நான் நம்ம நண்பர் சஞ்சய், வேம்பரசு. என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எங்கே போகிறாங்க, நம்ம இங்கே போகிறோம். ஏய் பப்ளே, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய் நீர்ரா. இல்ல எடுத்துக்கிறேன்டா ஒரு இடியாச்சோ. இல்லடா ஐயோ மெதுவாக அவங்க போயிட்டே இருக்காங்க. அம்பி ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ள வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்குமான்னு கேக்குறப்ப எல்லாரும் போட்டும் ஃப்ரண்ட்ல போய் தான் பார்த்துருக்கீங்க. எங்க போட்டு மட்டும் தான் பேக்லயே போகுது. பாரு என்னடா அது நவுற மாதிரி இருக்கு எனக்கு. மழை தானே. ஏய் என்னடா இது? மழை நவுற.
போட்டு நவருது. இந்த கல்லு மனசு என்னடா அது? நீ இங்க அங்க இருக்கா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? கைஸ், நம்ம படகு சவாரி முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்தது எங்கே போகணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண போகிறோம். கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பில்லர் ராக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஆனால் செம்ம டிராஃபிக்குங்க, போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக டிராஃபிக்லேயே மாட்டிட்டு நிற்கிறோம். நீங்களே பாருங்களேன், இந்த லைனில் இருந்து ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. அப்படியே பின்னாடி பாருங்கள். இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்றது தெரில. கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. டிரைவர் வேறு டயர்ட் ஆகிட்டாப்புல. கூட வந்த தோழர்கள் எல்லாரும் தூங்கிட்டாங்க. பில்லர் ராக் போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தனால நம்மளால் வந்து அங்கே போக முடியல. அதனால் காரில் வரும்போதே அப்படியே பில்லர் ராக்கை பார்த்துட்டு நேராக நம்ம வந்து குணா குகைக்கு வந்துட்டோங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மணியே இப்போ வந்து 4 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம நேராக வந்து குணா குகைக்கு வந்தாச்சு. செம்மையா சில்னஸா இருக்குங்க. ரீல்ஸ் பண்ணுவோமா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. காதலே ஒண்ணு இல்ல. என்னடா இது? அப்பா, நம்ம குணா குகைக்கு வந்தாச்சுங்க. குணா குகையில் வந்து டிவில் கிச்சன், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். உள்ளெல்லாம் நம்மளால் போக முடியாது, இங்கே கம்பி போட்டிருக்காங்க. உள்ளே தாங்க இருக்குது டிவில் கிச்சன். நம்ம எல்லோரும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருப்போம் தெரியுங்களா? அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு காட்டியிருப்பாங்க. அது ஒரிஜினலாக இருக்கிறது இங்கே தாங்க.
குணா கேவை பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ நேராக நம்ம வந்து ரூமுக்கு தான் போகிறோம். மணி இப்போ வந்து 5 ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் நம்ம வந்து எங்கேயுமே போக முடியாது. அதனால் நேராக ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன் கைஸ், என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா குணா கேவிலேருந்து கிளம்பிட்டு நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது நம்ம காரில் இருந்து கொஞ்சம் லைட்டாக பேனட்டில் இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டியை வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு டிரைவர் அண்ணாட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் கழித்து வண்டியை எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. கைஸ், நைட்டே நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் இன்றைக்கி காலைல எங்கே போகலான்னு பிளான் பண்ணால், இங்கே கொடைக்கானல் ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அதெல்லாம் நம்ம காரும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால சரி வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பியாச்சு கைஸ். இதுதான் கைஸ் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட். நல்ல ஒரு அமைதியான ஒரு பிளேஸ், நல்லா இருந்துச்சு. நைட்டும் அதுவும் இல்லாமல் நல்லா ஃபயர் கேம்ப்பு, பார்பிகோ இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம். நைட்டு கொஞ்சம் கேமராவில் சார்ஜ் இல்லாதனால நம்மளால் அதை வீடியோ எடுக்க முடியலை. ரெசார்ட்டு வர்றதுக்கு வந்து நம்ம காரை வந்து நம்ம மேலேயே பார்க்கிங் பண்ணிடணும். இது கொஞ்சம் இறக்கத்தில் இருக்கும் இந்த ரெசார்ட்டு. நம்ம வந்து இவங்க வந்து ஜீப்பில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இப்போ கிளம்புறனால இப்போ இவங்களே நம்ம ஜீப்பில் கொண்டு போய் பார்க்கிங் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படியே நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்கே தாங்க நைட்டு ஃபயர் கேம்ப் பண்ணோம். அதுக்குள்ளே போய்ட்டு